தொடர்ல இருந்து 2 முறை தான் தனித்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் பல கட்சிகள் கூட்டணியா இருக்கு. ஆமாங்க. வாய்ப்பு தனித்து நிற்க வாய்ப்பு இருக்குமா? இல்ல தனித்து நிக்கிற முடியும் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை உருவாக்குனதே கேப்டன் தான். தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல வேற எந்த கட்சியாவது தனிச்சு நின்று இருக்காங்களா? இப்ப சகோதரர் சீமான் அவர்கள் நிக்கிறார். இன்னும் விஜய் என்ன அவருடைய நிலைப்பாடுன்னு சொல்லல. பட் அதுக்கான துவக்கம் கேப்டன் தாங்க. அதனால இனிமேல நாங்க தனியா நிக்கிறோமா இல்லையா என்பதை காலம் தான் பதில் சொல்லும். விஜய் கட்சிகளா கூட்டணி வாய்ப்பு? இதை போய் விஜய் கிட்ட தான் நீங்க கேட்கணும், எங்க கிட்ட கேட்க கூடாது. நாங்க கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் ஆயிடுச்சு, சரிங்களா? எங்க கிட்ட நீங்க கேட்கணும், விஜய் கிட்ட போய் கேளுங்க. தேமுதிக செல்வாக்கு வந்து கூட்டணி கட்சி பயன்படுத்திக்கிறதா அப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறீங்களா? அரசியல்னாவே அதுதானேங்க. உங்களுக்கு பயன் இல்லையா? இல்லையா? அதான் சொல்றேன், அரசியல் என்றாலே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் கேப்டன் மாதிரி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுவாங்க. கலெக்ட் இதான் முடிவுனா முடிவு, இல்லைன்னா இல்ல, அப்படி இருந்தது. அம்மையார் ஜெயலலிதாவும் அதுதான், இது இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி இருந்ததுதான். இப்ப அரசியல் ஆதாயம் அப்படிங்கிறது வந்து தேர்தலை நோக்கி தான் வந்து இன்னைக்கு கட்சிகளும் சரி அரசியலும் நகருதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.